வணக்கம். இன்றைய நாள் 3ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026. செய்திகள் வாசிப்பவர் காவ்யா நித்யதாஸ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகாவலி கங்கியை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு இந்த பெருவெள்ள அபாய எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை. யோசித கஹன்னகொடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். 30,60,000 ரூபாய் பெறுமதியான சிகரெட் தொகுதியுடன் சீன பெண் கைது. மகர சிறை மோதலினால் சிறைச்சாலைக்கு 15 கோடி ரூபாய் இழப்பு. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக 8 பேர் உயிரிழப்பு, 13 பேர் காயம். ஈரானுடன் இன்று பேச்சுவார்த்தை, தாக்குதலை ஒத்திவைத்த ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மகாவலி கங்கையை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணித்தியாலங்களில் பெருவெள்ள நிலைமை ஏற்படுவது குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி பிற்பகல் 1 மணி வரை செல்லுபடியாகும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மகாவலி கங்கையின் மேல் நீரோந்து பகுதிகளில் கடந்த சில மணித்தியாலங்களில் பெய்த மழை வீழ்ச்சி மேலும் மழை பெய்யக்கூடும் என்ற முன்னறிவிப்பு மற்றும் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படக்கூடிய அபாயம் என்பவற்றை கருத்தில் கொண்டு கரிஸ்பத்துவ மற்றும் பாதம்புர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்டு மகாவலி கங்கியை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு இந்த பெருவெள்ள அபாய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதிகளில் மகாவலி கங்கையை அண்மித்து தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் சகல பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் வெளியாகியுள்ளது. தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் 6 வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு இன்றைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊர்காவல்துறை காரநகர் இடையே சேவையில் ஈடுபட்டுள்ள பயணிகள் பாதையின் அழிச்சட்டம் பல இடங்களில் வெடித்து சேதமடைந்துள்ளது. பாதையில் ஏற்பட்டுள்ள சேதத்தால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களை பாதையில் ஏற்றி இறக்குவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதுடன் பயணிகளின் கால்களில் காயம் ஏற்படும் அபாயமும் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாதையை நாள்தோறும் அரச உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்தி வரும் நிலையில் நீண்ட காலமாக இந்நிலை தொடர்வதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சேதமடைந்துள்ள பகுதிகளை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பாக மற்றும் இடையூறற்ற சேவையை உறுதிப்படுத்த உரிய அதிகாரிகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளி மண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு புதிய வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வட மத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு
வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் எரிந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் இன்று திங்கட்கிழமை கிளிநொச்சி இரணைமடு குளத்திற்கு அண்மித்த பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொட ஆகியோருக்கு எதிராக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2006 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 திகதிக்கும் 2007 ஆண்டு ஜூன் மாதம் 8 திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய போதே ஜோசித ராஜபக்ச என்ற பிரதிவாதி பிரித்தானியாவின் அரச கடற்படை பயிற்சி கல்லூரியில் ஓஜல் நேவி யங் ஆபீசர் கோர்ஸ் பாடநெறிக்கு செல்வதற்கு முறையற்ற விதத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொடுத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணகொடவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அச்செயலூடாக முறையற்ற லாபத்தை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் பிரதிவாதியான ஜோசித ராஜபக்சவிற்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பிரதிவாதிகளுக்கு எதிராக ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை 8 ஆகும். இக்குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை பிரதிவாதிகளிடம் கையளிக்க எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்படவுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்தபோது தப்பிச் செல்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஹரக்க காட்டா என்ற நதுன் சிந்தக விக்ரமரத்தின உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என அண்மையில் அளிக்கப்பட்ட தீர்ப்பிற்கு எதிராக மேன்முறையீடு செய்யவுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பிணை கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டதுடன் இச்சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை மீதான உத்தரவு ஆகஸ்ட் மாதம் 20 திகதி அறிவிக்கப்படும் என மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே இச்சந்தேக நபர்களுக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளதால் தடுப்பு காவலில் தங்காலை பழைய சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கரோக் காட்டா என்ற பிரதிவாதியை பொருத்தமான சிறைச்சாலையொன்றில் தடுத்து வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருமையை மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரண வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு எதிர்வரும் 6 திகதி தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு காணவுள்ளது. அந்த மங்கள நிகழ்வின் மூலம் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு காணும். யாழ்ப்பாணத்தின் கந்த புராண மரபை கலாசார பாரம்பரியத்தையும் எடுத்தியம்பும் வகையில் இவ்வளைவு வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 30,60,000 ரூபாய் பெறுமதியான சிகரெட் தொகுதியுடன் சீன பெண் ஒருவர் விமான நிலையத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இந்த சிகரெட் தொகுதியை சீனாவில் இருந்து கொள்முதல் செய்து மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு எடுத்துச் சென்று அங்கிருந்து மலேசிய ஏர்லைன்ஸ் MH179 விமானம் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது அவர் கொண்டு வந்த பயணப் பைகளில் இருந்து சீனாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான 20,400 சிகரெட்டுகளை கொண்ட 102 சிகரெட் பொதிகள் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சீன பெண்ணை இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலினால் சிறைச்சாலைக்கு நேர்ந்துள்ள சேதம் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சிறைச்சாலையின் பெருமளவான சொத்துக்களை கைதிகள் அளித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இச்சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று நள்ளிரவு வரை கைதிகள் சிறைச்சாலை வளாகத்துக்குள்ளிருந்து வெளிப்புறத்தை நோக்கி கற்களினால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அக்கல் தாக்குதல்கள் காரணமாக சிறைச்சாலையை சுற்றியுள்ள சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் சாத்தான், அசார், பட்டா மற்றும் மற்றொரு கைதியும் இணைந்தே இந்த பதற்றமான சூழ்நிலையை வழிநடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பதற்ற நிலையின் போது வன்முறையில் ஈடுபட்ட கைதிகளை அடையாளம் கண்டு அவர்களில் 104 பேரை பூசா உள்ளிட்ட மேலும் 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய சிறைச்சாலைகள் திணைக்களம் நேற்று பிற்பகல் நடவடிக்கை எடுத்துள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் இந்நிலைகளில் நிலவும் போதைப் பொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வது இந்திய செய்திகள். கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக 8 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில முதல்வர் வி.டி. சதீசன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை பதிவானது. இதனால் அங்கு நிலச்சரிவு, வெள்ளம் ஏற்பட்டது. பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக முதல்வர் வி.டி. சதீசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மழை காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர், 8 பேர் மாயமாகியுள்ளனர். மழையால் 27 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 196 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. சுமார் 5792 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்காக 209 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டாயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் அலர்ட் கொடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். இந்த மாவட்டங்களில் அதிக மழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக கேரளாவில் உள்ள ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் அதிகளவு தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. சுமார் 24 முதல் 30 மணி நேர தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணை வேகமாக நிரம்பி வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இதனால் சில இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். 6வது மாதத்தில் நுழைந்துள்ள போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக இஸ்லாமிய குடியரசான ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரான் புதிய பேச்சுவார்த்தைகள் திங்கட்கிழமை தொடங்கும் என கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஹார்முஸ் நீரிணை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கான ஒரு வழிநடத்தமாகவும் இம்மோதலில் ஒரு முக்கிய முரண்பாட்டு புள்ளியாகவும் இது மாறியுள்ளது குறித்தும் இறுதியாக ஈரானின் அணு ஆயுத ஒழிப்பு குறித்தும் விவாதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறினார். அந்த முக்கிய நீரிணை பாதையில் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு கப்பலுக்கு அருகே வெடிப்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்த நிலையில் அப்பகுதியின் நிலையற்ற தன்மை மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த நீரிணை வழியாக செல்லும் புதிய வழித்தடம் குறித்து ஓமானுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் நிலையை நெருங்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.